வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா vs இங்கிலாந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு டே 1 இதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ரிவ்யூ போடலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் நண்பர்களே. ஃபஸ்ட் எடுத்தோடனே டாஸ் வின் பண்ணது வந்து பென் ஸ்டோக் தான். வின் பண்ணி நாங்கள் பேட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போனார். நல்ல விஷயந்தான். பட் அங்கேயும் போயிட்டு இந்த பேஸ்பால் கிரிக்கெட் எடுத்து வந்தாப்புல, அதுதான் அவங்க மட்டும் பெரிய தப்பு. இன்றைக்கி கேட்டால் பேஸ்பால் அவங்க விளாட்ல, நம்ம தான் இன்றைக்கி அவங்களுக்கு விளாண்டுருக்கோம். அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஜெய்ஸ்வால்கிட்ட இருந்து வேறு மாதிரி ஒரு இன்னிங்ஸை காட்டுன்னு காட்டிட்டாப்புல. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம அஸ்வின், ஜடேஜா, பும்ரா, அக்சர் எல்லாம் சேர்ந்து ஒரு கிளப்பினாப்புல. அதுக்கப்புறம் பேட்டிங்கில் வந்து ஜெய்ஸ்வால் வந்து ஒரு கிளப்பிட்டாப்புல. அதில் வந்து என்ன தெரியும்னா, பேஸ்பால் இந்தியாவில் வந்து எப்போவுமே எடுபடாது. தார் ரோடு பிச்சு மாதிரி இருக்கிற வேணால் நம்ம பாகிஸ்தான்கிட்ட வேணால் அவங்க செல்ஃப் எடுபடும், பட் நம்ம இந்தியன்கிட்ட எடுபடாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட 3 ஸ்பின்னர் ஒரே ஒரு பாஸ்டோடு போனாப்புல. அதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. ஏன்னா 2 ஸ்பின்னர் இன்எக்ஸ்பீரியன்ஸு. இது எனக்கு கேட்டால் அந்தளவுக்கு ஒன்றும் ஸ்பின்னுக்கு சாதகமான இருக்குது, பட் அந்தளவுக்குள்ள பெரிய டேனு பவுன்ஸு அந்த மாதிரிலாம் தெரியல. எனக்கு தெரிஞ்சு 3ஆவது நாள் 4ஆவது நாள் 5ஆவது நாள் பிச்சு மாதிரிலாம் தெரியல. அவங்க அது ஒரு முட்டாள்தனமான ஒரு வேலை பண்ணிட்டாங்க. இதுக்கு ஆண்டர்சனே 8 வந்திருக்கலாம் அவங்க பேசாமல். அந்த மாதிரி இருக்குது. பேட்டிங்கை தேர்வு செஞ்சு பேட்டிங் வந்தாங்க. இப்போ ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஓரளவுக்கு ஒரு 55 ரன்னு பார்ட்னர்ஷிப்பில் போய் நல்லா தான் விளாண்டுருந்தாங்க. 11, 11, 12 ஓவர் வரைக்கும். அதுக்கப்புறம் தான் மழை 60 விக்கெட்டுக்கு 3 காலி. சரி, 60 ரன்னுக்கு 3 விக்கெட் காலி. அஸ்வின் வந்து 2 விக்கெட் எடுத்தார். நம்ம ஜட்டு வந்து 1 விக்கெட் எடுத்தாப்புல. அதனால் அப்போவே அங்கேயே கொஞ்சம் 60 ரன்னுக்கு திகமாடி தான் இருந்துச்சு வண்டி. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, அப்போ ஜோ ரூட்டும் பிரிஸ்டோவும் ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 2 பேரும் நிதானமாக அந்த டீ பிரேக் வந்து லஞ்ச் பிரேக்கு வரைக்கும் நல்லா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு 100 ரன்னுக்கு மேலே அடித்து வச்சுருந்தாங்க. 124 ரன்னுக்கு 3 விக்கெட் என்னமோ சம்திங்கு. அப்படி இருக்கும்போது திரும்ப லஞ்சு முடிச்சுட்டு வரும்போது ஜடேஜாவும் அக்சர் பட்டேலும் வந்து போட்டு கிளப்பிட்டாங்க அவங்க 2 பேரும் பங்க்கு. அதில் அக்சர் பட்டேல் வந்து ஆரம்பிச்சு விட்டார். பிரிஸ்டோ போல்ட் எடுத்தார். அருமையான பால். இன்றைக்கி பெஸ்ட்டு பால்னால் அதான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி அக்சர் பட்டேல் போட்ட அந்த பால். அப்புறம் ஜோ ரூட்டோ வந்து ஜடேஜா எடுத்தாப்புல. அப்புறம் வந்து வேறு யார் ஃபென் போக்ஸை வந்து அக்சர் எடுத்தார். கேட்ச், அருமையான கேட்ச்சு. அப்புறம் வந்து பென் ஸ்டோக் மட்டும் ஒரு சைடு நின்று அடிச்சுக்கிட்டே இருந்தாப்புல. ஒரு மராத்தான் இன்னிங்ஸ் போட்டு அடி நல்லா விளாண்டுருந்தா. அது ஜடேஜா ஓவரில் நல்லா அடித்து வெளுத்து வாங்கினாப்புல பென் ஸ்டோக்கு. அப்புறம் மீதியெல்லாம் உங்களுக்கு அந்த டெபியூ பண்ண பையன் கூட ஓரளவுக்கு நல்லா விளாண்டாப்புல. 23 ரன் என்னமோ அடித்தாப்புல. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சு சோலி. கடைசியில் பென் ஸ்டோக்கும் அவுட் ஆகிட்டு போயிட்டாப்புல. இதுதான் நிலவரம். பட் இது உண்மையாக கேட்டிங்கன்னா, உண்மையான ரொம்ப டேனிங் பிச்செலாம் கிடையாது நண்பர்களே. நல்லா விளாண்டுருக்கலாம். இவங்க பேஸ்பால் கிரிக்கெட்னே வந்து இந்த மாதிரி நம்ம நாட்டிலலாம் இதெல்லாம் செல்ஃப் எடுக்காது. சும்மா தேவையில்லாமல் ரிவர்ஸ் ஷாட்டு அந்த மாதிரிலாம் ஆடி நிறைய அவுட் ஆனாங்க. தேவையில்லா ஷாட்டை ஆடி நிறைய அவுட் ஆனாங்க. அதே ஜெய்ஸ்வால் பாருங்கள், அந்த மாதிரி ஷாட்டில் எதுவுமே ஆடல. ஃபுல் அண்ட் ஃபுல் வேறு லெவல் கிரிக்கெட் மாதிரி நான் இன்றைக்கி விளாண்டுருந்தாப்புல. அந்த மாதிரி இன்னிங்ஸ் விளாண்டுருந்தாப்புல. அஸ்வின் வந்து 3 விக்கெட் 68 ரன் 21 ஓவரில். பட் ஜடேஜா 3 விக்கெட் எடுத்தாலும் எக்கனாமிக் ரேட்டில் கொஞ்சம் ஜாஸ்தி போயிட்டாப்புல. கிட்டத்தட்ட 5க்கு போயிட்டாப்புல. 4.9. பும்ரா வந்து ஒரு அருமையான போல்ட் எடுப்பார் பென் ஸ்டோக்கை கடைசியாக வந்து. அது உண்மையிலே அது வேறு லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு பும்ரா எடுத்த அந்த விக்கெட்டு. கிட்டத்தட்ட 246 ரன் 64 ஓவருக்கு. அவ்வளோதான் அவங்களால அடிக்க முடிஞ்சது. இதில் பேஸ்பாலுமே கேட்டால் அந்தளவுக்கு ஒன்றும் செல்ஃப் எடுக்கல. அப்புறம் வழக்கம் போல் இந்தியன் ஓப்பனர் ரோஹித் நல்லா தான் விளாண்டார். தேவையில்லா ஷாட் அந்த ஷாட்டு. சாக் லீச்சுக்கும் அவருக்கும் ரெக்கார்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அந்த பால் அவ்வளோ தூரம் இறங்கி அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வேர்ல்டு கப்பில் எப்படி ஃபைனல் அவுட் ஆனார் அந்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. நின்று இருந்தாருன்னா அவர் இன்றைக்கி ஒரு 50-50 போட்டிருக்கலாம், நல்லா அடிச்சிருக்கலாம். சரி, பரவாயில்ல விடுங்க. அதுக்கப்புறம் சுப்மன் கில்லு ரொம்ப தடவுனாப்புல. டெஸ்ட் மேட்ச்னால் ஒரு அளவு தான். புஜாராவோட மோசமாக தடவுனாப்புல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு சுப்மன் கிட்ட நிலைமை. மார்க் விட்டு 2 ஓவர் போட்டாப்புல. இன்னும் செல்ஃப் எடுக்கல. முக்கி போட்டு வாயில் நுரதல்ல தான் மிச்சம். அப்புறம் அந்த புது பையன் தான் 2வது ஓவர் போட வந்தாப்புல. அந்த டிவ் பண்ண ஆள் ஹாட்லி 2வது ஓவர் 2 6 பறக்க விட்டாப்புல. ஜெய்ஸ்வால் போட்ட 2வது ஓவரு, அது இன்னிங்ஸோட 2வது ஓவர். அவர் போட்ட ஃபஸ்ட் ஓவரு சரியான வெல்கம். கிட்டத்தட்ட 9 ஓவர் போட்டு 63 ரன்னு. எனக்கு என்ன அந்த 9 ஓவர் ஃபுல்லாக ஜெய்ஸ்வால்லாம் விளாண்டாருன்னா நேராக 100 ரன் அடிச்சிருப்பாப்புல அவர் ஓவரில் மட்டுமே. அது கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு.
அப்புறம் ஜாக் லீச் அவர் விக்கெட் எடுத்தாப்புல, கொஞ்சம் பரவாயில்லாம் போட்டு எடுத்தாப்புல, நல்லா போட்டாப்புல. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலரு. அப்புறம் ரேஹான் அகமது, அவரும் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸு, அவர் வரையும் பொழந்துட்டாப்புல ஜெய்ஸ்வால் போட்டு. அதனால் வந்து நாளைக்கு செகண்ட் டே கொஞ்சம் வந்து என்ன சொல்லலாம், நம்ம ஒரு 400 ரன் அடித்தோம்னு வச்சுக்கங்களேன், ஒரு 150 ரன்னுக்கு மேலே லீடுனா கண்டிப்பாக அவங்க வந்து யோசிப்பாங்க, எப்படி விளையாடணும் என்ன ஏது எல்லாமே கொஞ்சம் அவங்க யோசிப்பாங்க. அதை நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். 400 ரன்னுக்கு லீடு வச்சாங்கன்னா ஒரு அருமையான டெஸ்ட் மேட்சாக அமையும் இந்தியாவுக்கு. கண்டிப்பாக வின் பண்ணிடலாம். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் 450 ரன்னுக்கு மேலே அடித்து, அது நம்ம அஸ்வின் ஜடேஜா, அக்சர், பும்ரா தரமான பவுலிங் யூனிட்டை வச்சு அவங்க வந்து அவ்வளோ ரன்னு செகண்ட் இன்னிங்ஸில் அடிக்கலாம். ஒரு 250 ரன்னு பக்கம் அடிக்கலாம். பட் பிச்சு 3ஆவது நாள் 4ஆவது நாள் பிச்செல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. இருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக டப்பு கொடுப்பாங்க இந்தியன் பவுலர்ஸு. அதுக்கு நாளைக்கு வந்து ஜெய்ஸ்வால் ஒரு பெரிய இன்னிங்ஸ் விளாடணும். அப்புறம் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர், ரவீந்திர ஜடேஜா, ஸ்ரீகர் பரத், ரவிச்சந்திரன் அஸ்வின், அக்சர் பட்டேல், இந்த மாதிரி நம்மளோட பேட்டிங் நிறையா இருக்குது நண்பர்களே. எந்த பயமும் வேண்டாம். நல்லா நின்று நிதானமாக அவங்கள தண்ணி குடிக்க விடலாம் 2 நாளைக்கு. என்ன கேட்டால் நாளைக்கு ஃபுல் டே கூட விளாட்லாம், மறுநாளுக்கு ஹாஃப் டே கூட விளாண்டு டிக்ளேர் கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்மக்கிட்ட பேட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. அதை வந்து நம்ம ஆளுங்க வந்து கொஞ்சம் மனசில் வச்சு யூஸ் விளாண்டாங்கன்னா நல்லா இருக்கும் நண்பர்களே. ரொம்ப பெரிய விஷயம். அது போக இன்றைக்கி ஜெய்ஸ்வால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் பேட்டர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு டே பிளேயில் வந்து ஆப்போசிட் டீம் வந்து அவுட் ஆகிருப்பாங்க. அவுட் ஆகிட்டு உடனே நம்ம இந்தியன் டீம் பேட்டிங் இறங்கி அந்த ஒரு செக்ஷனில் அதிகமாக ரன் அடித்தது பார்த்திங்கன்னா காம்பீர் 95 அடிச்சிருக்காரு 2005 ஜிம்பாப்வேக்கு எதிராக. ராகுல் அடிச்சிருக்காரு வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக 2016. ஜெய்ஸ்வால் வந்து இப்போ அடிச்சிருக்காரு ஹைதராபாத்தில். இதுதான் மேட்ரு நண்பர்களே. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஜெய்ஸ்வால் பார்த்தா நம்ம அஸ்வினே சொல்லியிருந்தாப்புல ரெஸ்டப் பண்ணிட்ட பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயந்தான். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு இன்னிங்ஸ் விளாண்டாப்புல இன்றைக்கி ஜெய்ஸ்வால். உண்மையிலே அதுவும் கிட்டத்தட்ட அவன் 3 ரிவ்யூ விட்டான்ல, 13.2 பால்லேயே 3 ரிவ்யூ போச்சு. அது 2 ஒன்று ஜெய்ஸ்வாலுக்கு, ஒன்று ரோஹித் சர்மாவுக்கு, ஒன்று சுப்மன் கில்லுக்கு எல்பிடபிள்யூ. அது எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரில. பால் பவுன்ஸ் ஆகி மிஸ்ஸிங் த ஸ்டெம்ப்னு வந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ரிவ்யூ விட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னும் இங்கே இன்னும் ஓவர் எவ்வளோ இருக்குது, என்ன எவ்வளோ போட வேண்டியிருக்கு. 3 ரிவ்யூ போச்சு. இனி அம்பையருக்கு அவுட்டு கொடுத்தா தான் அவுட்டுக்கு கொடுக்க முடியும் என்ன கேட்டால். அந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் பார்க்கலாம் எப்படி என்ன ஏதுன்ட்டு. அதுபோக அஸ்வின் ஜடேஜா 2 பேரும் சேர்ந்து வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 506 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி கும்ளையும் ஹர்பஜன் சிங்கு சேர்ந்து 501 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. அப்புறம் ஹர்பஜன் சிங்கு, ஜாகிர் கான் சேர்ந்து 474 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஏதோ இந்தியன் இந்த இதில் டெஸ்ட்டு விக்கெட் பார்ட்னர்ஷிப்பில் அந்த மாதிரி. அப்புறம் ஜோ ரூட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரன்னில் வந்து டெண்டுல்கரை முந்திட்டாப்பில் 2555 ரன்னு, 10 50, 9 செஞ்சுரி, 26 மேட்ச்சில் 46 இன்னிங்ஸில். அப்புறம் சச்சின் டெண்டுல்கர் இருக்கார், கவாஸ்கர் இருக்காப்புல, குக் இருக்காப்புல, விராட் கோலி இருக்காப்புல, ராகுல் டிராவிட் இருக்காப்புல. இவங்களாம் அவங்களுக்கு கீழே தான் வர்றாப்புல. ஜோ ரூட் அதுதான் நம்பர். போக அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் விக்கெட் பார்த்திங்கன்னா பேட் கமின்ஸ் வந்து 73 இன்னிங்ஸில் 169 விக்கெட்டு, நாதன் லயன் 73 இன்னிங்ஸில் 169 விக்கெட்டு, அஸ்வின் வந்து 58 மேட்ச் தான், 58 இன்னிங்ஸில் 150 விக்கெட்டு, மிச்சர் ஸ்டாக் வந்து 68 இன்னிங்ஸில் 140 விக்கெட்டு, ஸ்டூவர்ட் பிராட் வந்து 63 இன்னிங்ஸில் 134 விக்கெட்டு. இது வந்து அஸ்வின் தான் கிட்டத்தட்ட கம்மியான இன்னிங்ஸ் விளாண்டுருக்காப்புல. அதுவே ஒரு பாராட்டக்கூடிய விஷயந்தான். அஸ்வின் நாளைக்கு செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 5 எடுப்பாரான்னு பார்ப்போம், எப்படின்னு என்ன பார்ப்போம். அதுபோக இங்கிலாந்துக்கார அஸ்வின் பார்த்திங்கன்னா நம்ம ஹோம் கண்டிஷனில் வந்து மொத்தம் 26 இன்னிங்ஸில் 74 விக்கெட் எடுத்திருக்காப்புல, 5 விக்கெட் காலு. எக்னாம் பெஸ்ட் பவுலிங்கை வந்து 6க்கு 55. ரோஹித் சர்மாவோட கோம் டெஸ்ட்டு ரெக்கார்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. கிட்டத்தட்ட 66 வச்சுருக்காப்புல, 800 அடிச்சிருக்காப்புல. விராட் கோலி வந்து 1400, ஆவரேஜ் 60. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆக்டிவ் பிளேயரில் புஜாரா தான் இருக்கிறாரு. 51 மேட்ச்சில் 52 ஆவரேஜ் வச்சுருக்காரு, 10 செஞ்சுரி அடிச்சிருக்காப்புல. ரோஹித் சர்மா பார்ப்போம் அடுத்து வர இன்னிங்ஸில் எப்படி விளாட்றாரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. ஜோ ரூட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஸ்வினுக்கு வந்து 4 டைம் அவுட் ஆகிருக்காப்புல, ஜடேஜாவுக்கு 3 டைம்,
அக்சர் படேலுக்கு 3 டைம். 2 பேருமே இன்றைக்கி வந்து ஜடேஜா கிட்ட தான் அவுட் ஆனார். மெயினாக அக்சர்கிட்டையும் ரவீந்திரா ஜடேஜா கிட்டேயும் தான் அவர் ரொம்ப தடுமாறாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஆனால் நல்ல கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. 3 ஸ்பின்னருக்கார நல்ல கண்ட்ரோல் வச்சுருக்கிறாப்புல. அது எந்த அளவுக்கு எடுக்குன்னு பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அது வழக்கம் போல் அந்த ஸ்வீப் ஷாட் ஆடி கரெக்டாக அங்கே பில்டிங் செட் பண்ணி வச்சு விக்கெட் எடுத்தாங்க. நீங்கள் அதுவும் கூட எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நண்பர்களே, அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசிசி ஓடிஐ கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் 24 இன்னிங்ஸில் 1377, 72 ஆவரேஜு, 600, 8 50 அடிச்சிருக்காரு விராட் கோலி. அவர் தான் ஐசிசி மென்ஸ் ஓடிஐ கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர். அப்புறம் வந்து ஐசிசி மென்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் வந்து உஸ்மான் கவாஜா. 24 இன்னிங்ஸு, 1210 ரன்னு, 52 ஆவரேஜ், 300, 650. அந்த மாதிரி ஒரு இதில் போய்கிட்டு நண்பர்களே, வேறு லெவலில். கோலி இந்த ட்ரிப் அவார்டு வாங்கிட்டார், ஐசிசி அவார்டு வாங்கிட்டார். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ நண்பர்களே, நன்றி, வணக்கம்.